Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give basic ideas regarding molecular basis of inheritance. மூலக்கூறு மரபியல் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றிற்கான அடிப்படை தகவல்கள் தரவற்றை தரலாம் என்றிருக்கிறேன். Molecular basis of inheritance completely deals with the nucleic acid, nucleotides, the genes and other things. Nucleic அமிலம், ஜீன்கள், நியூக்ளியோடைடுகள், டிரான்ஸ்கிரிப்ஷன் படியெடுத்தல் எவ்வாறு நடைபெறுகிறது, டிரான்ஸ்லேஷன் எவ்வாறு நடைபெறுகிறது, சிஸ்ட்ரான், ரெக்கான், மியூட்டான், எக்ஸான்ஸ், இன்ட்ரான்ஸ், ஒபெரான் போன்ற நிகழ்வுகள்லாம் என்னென்ன இருக்கு, அப்படின்னா என்ன, அதெல்லாம் பத்தி பார்க்க போறது. இது எல்லாத்துக்குமே பேஸ், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸோட பேஸ் அடிப்படை எதுன்னா இவாதான், the நியூக்ளியஸ். அனைத்திற்குமான அடிப்படையாக இருப்பது நம்முடைய செல்லின் உட்புறத்தை காணப்படுகின்ற உட்கருவாகும். நியூக்ளியஸ் கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் a செல், செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுகிறது. It carries hereditary information from one generation to the other. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை எடுத்து செல்கிறது. It controls protein synthesis. புரதச் சேர்க்கையினையும் இதுதான் கட்டுப்படுத்துகிறது. இது NCERT ஸ்டேட் போர்டு எல்லாத்துக்கும் பேஸ். மாலிகுலர் ஜெனடிக்ஸ் உள்ள நம்ம போனோம் அப்படின்னா இது ஃபுல்லா தான். 11th படிச்சது தான் நியூக்ளியஸை பத்தி. ராபர்ட் பிரவுன், the term nucleus coined by nucleus என்ற சொல்லை புனைந்தவர் ராபர்ட் பிரவுன் படிச்சிருப்பேன். அந்த ராபர்ட் பிரவுன் நியூக்ளியஸ் என்ன ஃபங்க்ஷனை பண்றதோ அததான் குரோமாட்டின் ரெட்டிகுலம் பண்ணும். குரோமாட்டின் ரெட்டிகுலம் இஸ் நதிங் பட் டிஎன்ஏ. அப்ப டிஎன்ஏவே அதே ஃபங்க்ஷன். ஸோ டிஎன்ஏவோட ஃபங்க்ஷன் கேட்டாலும் நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன் கேட்டாலும் ஒண்ணுதான். Write the functions of nucleus or write the functions of DNA. உட்கருவின் பணிகள் அல்லது டிஎன்ஏவின் பணிகள் என்று கேட்டால் it controls all the metabolic activities of the cell. செல்லின் அனைத்து வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்தும். Carries hereditary information from one generation to the other. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை எடுத்து செல்லும். It also controls protein synthesis. புரதச் சேர்க்கையினையும் கட்டுப்படுத்தும். இந்த நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே படிச்சதுதான், இருந்தாலும் உனக்கு ஒருத்தர் சொல்றேன். நியூக்ளியஸை சுற்றி ஒரு மெம்பரேன் இருப்பான். we are calling it as nuclear membrane. நியூக்ளியர் சவ்வானது காணப்படும். with minute pores in it. சிறு துளைகளை பெற்றிருக்கும். நியூக்ளியோபோர்ஸ், நியூக்ளியர் துளைகள் என்று அழைப்பார்கள். Inside the nucleus, a fluid is present called the nucleoplasm. உட்கருவின் உட்புறத்தே ஒரு திரவமானது காணப்படுகிறது. அந்த திரவத்தினை நாம் நியூக்ளியோபிளாசம் என்று அழைப்போம். உனக்கு தெரிஞ்சதுதான். நடுவுல பொட்டு மாதிரி ஒண்ணு வச்சுருப்பா. It is said to be the nucleolus, and this plays a vital role in heredity. அதன் நியூக்ளியோபிளாசத்திலே காணப்படுகின்ற ஒரு அமைப்பிற்குத்தான் குரோமாட்டின் ரெட்டிகுலம் என்று பெயர். This chromatin reticulum plays a vital role in heredity, controlling metabolic activities and protein synthesis. இந்த chromatin reticulum தான் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற பணிகளை செய்கிறது. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏவும் ஹிஸ்டோன்ஸும் இருப்பாங்க. chromatin reticulum is made up of DNA and histones, the proteins. டிஎன்ஏவினையும் ஹிஸ்டோன் புரதங்களையும் பெற்றிருக்கும். இதுதான் குரோமோசோமா மாறும். இதுலதான் ஜீன்ஸ் இருக்கும். ஜீன் is said to be the basic hereditary unit. பாரம்பரியத்திற்கான அடிப்படை அலகு என்று அழைக்கப்படுவது ஜீனா. இந்த chromatin reticulum, this chromatin reticulum at the time of cell division contains to form the chromosome. இதுதான் குரோமோசோமா ஒரு கண்டென்ஸ் ஆகும். இந்த குரோமோசோம் இருக்கு பாருங்க. see, this is the chromosome. இந்த குரோமோசோம்ல என்ன இருக்கும்? சின்ன சின்னதா முட்டை இருப்பா. அந்த முட்டைக்கு பேரு லோக்கஸ். The position of a gene or an allele in a chromosome is said to be locus. குரோமோசோம்கள் ஜீன்கள் அமைந்திருக்கும் இடத்திற்கு இருப்பிடம் என்று பெயர்.
டம் அதுக்கு தான் லோக்கஸ். இதுலதான் யார உட்கார்ந்து இருப்பா? ஜீன் உட்கார்ந்து இருப்பா. ஜீன் the basic hereditary unit. And the genes are nothing but the nucleotides. ஜீன்கள் என்பவை நியூக்ளியோடைடுகளாகும். The nanoparticle of life, the nanoparticle of heredity, the nanoparticle of everything. இந்த நியூக்ளியோடைடு தான் நம்முடைய உடலிலே காணப்படுகின்ற ஒரு நானோ பார்ட்டிகிள், அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த நியூக்ளியோடைட்லாம் சேர்ந்தா பாலிநியூக்ளியோடைடு வரும். நிறைய பாலிநியூக்ளியோடைடு சேர்ந்தால் அது டிஎன்ஏவா மாறும். டிஎன்ஏ ஹிஸ்டோன்ஸோட சேர்ந்ததுன்னா இட் வில் பிகம் குரோமாட்டின் ரெட்டிகுலம். இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் என்னவா மாறும்? குரோமோசோமா மாறும். குரோமோசோம்ல என்ன இருப்பா? ஜீன்ஸ் இருப்பா. சோ எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை யார் என்றால் இந்த நியூக்ளியோடைடு. கிளியர்? அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்க ராபர்ட் பிரவுன் அப்படிங்கிறது படிச்சிருப்பேன். The term chromosome coined by the scientist Waldeyer அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். The term gene coined by the scientist Johansson. எல்லாம் லெவன் ஸ்டாண்டர்ட். இது எல்லாத்தையும் அப்படியே ஞாபகம். So gene Johansson, chromosome Waldeyer, nucleus Robert Brown. Okay. இந்த chromatin reticulum எடுத்துட்டேன்னா வாழ்ந்த ரெண்டு பார்ட் இருக்கும். One is euchromatin, another is heterochromatin. இது thick or dark இருக்கு பார்த்தீங்கன்னா it is said to be heterochromatin. அப்படின்னா densely packed, நெருக்கமாக அமைந்திருக்கக்கூடிய ஒன்று. euchromatin இந்த ஏரியா இருக்கு பாருங்க, அது loosely packed, தளர்ச்சி அடைந்து அமைந்திருக்கக்கூடிய ஒன்று. stains dark. நாம் சாயம் ஏற்றுகின்ற சமயத்தில் அதிக அளவு சாயத்தை ஏற்றுக்கொண்டு அடர்த்தியாக இருக்கும். இது ஸ்டெயின் லைட், குறைந்த அளவு சாயத்தை ஏற்றுக்கொள்வதன் காரணமாக லைட்டா சாயம் அங்கு தெரியும். அடுத்ததுதான் முக்கியம். இட் இஸ் நாட் transcriptionally active, that is transcriptionally inactive. டிரான்ஸ்கிரிப்ஷன் கேள்விப்பட்டிருப்பேன். டூப்ளிகேஷன் நகலாக்கம்னு சொல்லுவா, படியெடுத்தல் சொல்லுவா. டிரான்ஸ்கிரிப்ஷன் டிஎன்ஏ mRNA-வா மாறக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன் பேரு. அந்த டிஎன்ஏ mRNA-வா மாறுற டிரான்ஸ்கிரிப்ஷன் இங்க நடக்காது. டிரான்ஸ்கிரிப்ஷனலி inactive. This is transcriptionally active. இந்த பாயிண்ட் தான் முக்கியம். What is the transcription? The conversion of DNA into mRNA is said to be transcription. DNA mRNA-வாக மாறக்கூடிய ஒரு நிகழ்விற்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற பெயர். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இங்க inactive நடக்காது, இங்க டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவா இருக்கும். அப்ப யூக்ரோமாட்டின் ஹெட்டரோக்ரோமாட்டின் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். யூக்ரோமாட்டின் லூஸ்லி பேக்ட், நெருக்கம் தளர்ச்சி அடைந்து அமைந்திருக்கும். டென்ஸ்லி பேக்ட், நன்றாக அடர்த்தியாக நெருக்கமாக அமைந்திருக்கும். நெருக்கம் கம்மியா இருக்கும், நெருக்கம் வச்சுக்கும். ஸ்டைன்ஸ் லைட், ஸ்டைன்ஸ் டார்க். சாயம் ஏற்றுகின்ற சமயத்தில் சாயத்தை குறைவாக ஏற்றுக்கொள்ளும், இதை நன்றாக அதிகம் ஏற்றுக்கொள்ளும். டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ், டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ். டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ், புரத சேர்க்கைகள் ரொம்ப முக்கியம். அந்த புரத சேர்க்கையில இது ஆக்டிவா இருக்கும், இது இன்ஆக்டிவா இருக்கும். ஓகே, இதை வச்சுட்டு தான் நம்ம எதுக்கு போறோம்? டிஎன்ஏ போறோம். அப்ப டிஎன்ஏ தான் குரோமோசோம்ல புரோட்டீனோட சேர்ந்து என்னவா இருக்கா? குரோமாட்டின் ரெட்டிகுலமா இருக்கா அப்படிங்கிறது ஞாபகம். So DNA plus histones collectively known as the chromatin reticulum. இதை பத்தி சயின்டிஸ்ட் டிஎன்ஏ நம்ம போறதுக்கு முன்னாடி டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட் இதெல்லாம் 11th படிச்சதோட கண்டினியூஷன் தான். சில பேசிக் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெட்ரிக் மேஷர் அப்படிங்கிறவர் இதை ஒரு அசிடிக் சப்ஸ்டன்ஸ், காரத்தன்மை உடையது என்பதை கண்டுபிடித்தார். அண்ட் ஹி நேம்ட் நியூக்ளியின், இதனை நியூக்ளியின் என்று கூப்பிட்டார். எதை? டிஎன்ஏவை. வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின் அவ ரெண்டு பேரும் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா ஃபார் டிஎன்ஏ, அதாவது எக்ஸ் கதிர்களின் துணை கொண்டு டிஃப்ராக்ஷன் ஸ்டடி மூலமா அந்த டிஎன்ஏ எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தா. போட்டோகிராஃப் எடுத்தா, படம் எடுக்கப்பட்டது. DNA double helix model proposed by Watson and Crick. வாட்சன் மற்றும் கிரிக் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு அறிவியல் அறிஞர்கள் டிஎன்ஏவின் இரட்டை சூழல் அமைப்பினை விளக்கினர்.
எர்வின் சார்காஃப் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் ஒரு விதிகளை வெளியிட்டார். பேஸ் பேர் ரூல்ஸ் சொல்லுவா, கார இணை விதிகள் பேர். சார்காஃப்ஸ் லா, சார்காஃபின் விதிகள் என்று கூறுவார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ பத்தி ரிப்போர்ட் பண்ணவர் ஃப்ரெட்ரிக் மேஷர். அவர் என்னன்னு கூப்பிட்டார், நியூக்ளியன் அப்படின்னு இதை கூப்பிட்டார். இது என்னன்னு சொன்னார், அசிடிக் இன் நேச்சர், அமிலத்தன்மையுடையது என்று கூறினார். வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின் ரெண்டு பேரும் என்ன பண்ணா, எக்ஸ்ரே மூலமா போட்டோகிராஃப், இதனுடைய படம் எடுத்தனர். வாட்சன் அண்ட் கிரிக் அவ ரெண்டு பேரும் என்ன பண்ணா, they described DNA double-helix model, DNA இரட்டைச்சூழல் அமைப்பினை விளக்கியவர்கள். they got Nobel Prize. அதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸ் வந்தது. எர்வின் சார்காஃப் அப்படிங்கிறவர் ஒரு ரூலை சொன்னார், அது பேர் பேஸ் பேர் ரூல்ஸ் பேர். அந்த ரூல் போறதுக்கு முன்னாடி இந்த டிஎன்ஏ பேஸ் தெரிஞ்சுட்டு போலாம். டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட்னா அதுல 3 இருக்கும் நியூக்ளிக் அமிலம். ஒன் இஸ் நைட்ரோஜினஸ் பேஸ், செகண்ட் இஸ் சுகர், தேர்ட் இஸ் பாஸ்பேட். நைட்ரஜன் காரங்கள் பிளஸ் சர்க்கரை பிளஸ் பாஸ்பேட், இது 3 சேர்ந்திருக்கும். இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் நைட்ரோஜனஸ் பேசஸ், சுகர் அண்ட் பாஸ்பேட். எப்படி பால், சர்க்கரை, டிகாஷன் இது 3ஐயும் கலக்கினால் நமக்கு காஃபி கிடைக்கிறதோ, அது மாதிரி இந்த நைட்ரஜன், காரம், சுகர், பாஸ்பேட் 3ஐயும் கலக்கினோம்னு வச்சுக்கோங்களேன், we get the nucleic acid. First நைட்ரோஜனஸ் பேசஸ் எடுத்ததெல்லாம் 2 பேஸ் இருப்பாங்க. ஒன்னுக்கு பியூரின் பேஸ் பேரு, இன்னொன்னுக்கு பைரமிடன் பேஸ் பேரு. பியூரின் காரம் மற்றும் பைரமிடன் காரம் என்ற 2 காரங்கள் காணப்படும். அடினைன் and guanine are the purine bases. Thiamine and cytosine are the pyrimidine bases. அடினைன் குவானைன் 2 பேரையும் பியூரின் காரம்னு சொல்லுவா. thiamine, cytosine 2ஐயும் பைரமிடன் காரம்னு சொல்லுவா. ஃபர்ஸ்ட் அப்புறம் சர்க்கரை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஆக்சைரிபோ சர்க்கரை. How it is formed? இது போறதுக்கு முன்னாடி நைட்ரோஜினஸ் பேசஸ் ஃபர்ஸ்ட் சுகரோட சேருவான். நைட்ரோஜினஸ் பேசஸ் சுகரோட சேர்ந்தால் யூ கெட் நியூக்ளியோசைட். நைட்ரஜன் காரங்கள் சர்க்கரையுடன் சேருகின்ற சமயத்தில் நியூக்ளியோசைட் ஆனது உருவாகும். அந்த நியூக்ளியோசைட் பாஸ்பேட்டோட சேருவான். we get nucleotide. Nucleotide is the nano particle of life. நம்முடைய வாழ்க்கையில் நானோ பார்ட்டிகலாக இருப்பது, நானோ துகளாக இருப்பது இந்த நியூக்ளியோடைடு என்பதை மறந்து விடாதே. நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்தால் we get polynucleotide. நிறைய polynucleotide சேர்ந்தால் we get DNA. அந்த DNA ஃபார்ம் ஆகிற சமயத்துல என்னென்ன பாண்டிங் இருக்கு, அப்புறம் டயக்ராம் காமிக்கிறேன், இப்ப தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்கா பாருங்களே, they are linked by hydrogen bonds. அப்படின்னா A double bond T, G triple bond C அப்படின்னு ஆச்சு. First adenine thymine ஓட சேருவா with the help of 2 hydrogen bonds. Guanine cytosine ஓட சேருவா with the help of 3 hydrogen bonds. So இந்த hydrogen bonds எங்க ஆச்சு. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா, இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்துட்டா இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் சுகரோட சேருவா. அந்த சுகரோட சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ற பாண்டுக்கு பேர் N glycosidic bond. தெரியும்னு நினைக்கிறேன், இங்க பாத்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்க, நைட்ரோஜனஸ் பேசஸ் சுகரோட சேரணும்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு N glycosidic bond ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஒரு பாண்ட் பேர் என்ன, ஹைட்ரஜன் பாண்ட். இன்னொரு பாண்ட் பேர் என்ன, N glycosidic bond. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது என்னவா கன்வெர்ட் ஆகும், நியூக்ளியோடைடா மாறணும். இப்ப நியூக்ளியோசைடு ஃபார்ம் ஆயிடுது. இப்ப நியூக்ளியோடைடு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த நியூக்ளியோசைடு பாஸ்பேட்டோட சேருவாங்க. அதுக்கு ஒரு பாண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதுக்கு பேர் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். அப்ப நைட்ரோஜினஸ் பேசஸ் சேர்றவாளுக்கு என்ன பேரு, ஹெல்ப் பண்றவாளுக்கு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அந்த நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கு பாருங்களே, சுகரோட சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ற பாண்டுக்கு என்ன பேரு, N glycosidic bond. இந்த நியூக்ளியோசைடு பாஸ்பேட்டோட சேர்றதுக்கு ஹெல்ப் பண்றவாளுக்கு என்ன பேரு, பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஓகே, இந்த 3 பாண்டிங் தெரிஞ்சா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், அப்ப என்னென்ன பாண்ட் வருது, ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், N glycosidic bond and phosphodiester bond. Okay, dear cuties, எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் இது ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ், இங்க ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கான்னு வச்சுக்கோ. இங்க அடினைன்னா இங்க தைமைன் இருப்பா, இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வரும். இந்த நைட்ரோஜினஸ் பேஸ் சுகரோட சேரணும்.
அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவாளுக்கு n glycosidic bond. இது ரெண்டும் சேர்ந்தால் we get nucleoside. இந்த நியூக்ளியோசைட் பாஸ்பேட் ஓட சேரணும்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவாளுக்கு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் பேர். சோ இதான் நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஹியர் ஹைட்ரஜன் பாண்ட், ஹியர் n glycosidic bond, இந்த இடத்துல எடுத்துட்டோம்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் சேர்ந்ததுன்னா இது ஃபுல்லாத்துக்கும் சேர்த்து நியூக்ளியோடைடு பேர். Nucleotide is the combination of nitrogenous base, sugar and phosphate. நைட்ரஜன் காரம், சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் சேர்வதன் மூலமாக கிடைப்பதற்கு நியூக்ளியோடைடு என்ற பெயர். இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் ரெண்டு சொன்னேன். ஒன்னுக்கு பேரு பியூரின் பேஸ்னு பேரு, இன்னொன்னுக்கு பைரமிடின் பேஸ்னு பேரு. பியூரின் காரம், பைரமிடின் காரம் என்று கூறுவார்கள். பியூரின் பேஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நைட்ரஜன் அட் பொசிஷன்ஸ் 1, 3, 7 and 9. இது உங்களுக்கு தெரியும். பியூரின் எடுத்துட்டு எல்லாம் டைசைக்ளிக் ரிங் இருக்கும். பைரமிடின் எடுத்துட்டு எல்லாம் மோனோசைக்ளிக் ரிங்கா இருக்கும். இப்ப இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? பியூரின் டெக்னிக்கலி known as நைட்ரஜன், அதோட மறந்துடாதீங்கோ, இதோட ஸ்பெஷாலிட்டி நைட்ரஜன் அட் பொசிஷன்ஸ் 1, 3, 7 and 9. 1, 3, 7 and 9 அந்த இடத்துல உனக்கு நைட்ரஜன். பைரமிடின் எடுத்துட்டோம்னா பைரமிடின் உனக்கு யாரு தெரியும்? தியாமின், சைட்டோசின் அண்ட் யுராசில். இது என்ன? மோனோசைக்ளிக் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இதுல யார் இருப்பான்னு தெரியும்? அடினைன் அண்ட் குவானைன் ஆர் த பியூரின் பேசஸ். ஐ ஹோப் கொஞ்சம் கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, this is adenine, this is guanine. இவா ரெண்டு பேரையும் நம்ம பியூரின் பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க எடுத்துட்டோம்னா அடினைனோட இன்னொரு பேர் 6 அமினோ பியூரைன். 6th பொசிஷன்ல இந்த அமைன் இருக்கு. அதுவே குவானைன் எடுத்துட்டோம்னா 6 ஆக்சி அமினோ பியூரைன். இந்த இடத்துல 6th பொசிஷன்ல ஆக்சிஜன் இருக்கும், அதனால அதுக்கு 6 ஆக்சி அமினோ பியூரைன் பேர். இது அடினைன், இது குவானைன். ஸ்ட்ரக்சருக்கு எதை ஞாபகம். ஓகே, அதே மாதிரி பைரமிடைன் அடுத்துனா பைரமிடைன் பேசஸ் நமக்கு தெரியும். யார் யாரெல்லாம் பைரமிடைன் பேசஸ் தெரியும்? பைரமிடைன் பேசஸ்ல நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த டேர்ம். நைட்ரஜன் பேசஸ் 1 heterocyclic nitrogen and nitrogen at 1 and first and third position. 1 அல்ல, first and third position. அப்ப நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நைட்ரஜன் பேசஸ் 1 heterocyclic தெரியும் உனக்கு. 1 heterocyclic nitrogen and nitrogen at position 1 and 3. இதுல 3 பேர் இருப்பான்னு தெரியும். ஒருத்தருக்கு பேர் சைட்டோசன் பேரு, இன்னொருத்தருக்கு தயமின் பேரு, இன்னொருத்தருக்கு யுராசில் பேரு. சைட்டோசன், தயமின் and யுராசில் ஆர் the pyrimidine bases அப்படின்னு படிச்சிருப்பேன். இந்த இடத்துல நல்லா பாரு, சைட்டோசைன் அப்படின்னா 2 ஆக்சி அமினோ பைரமிடைன். செகண்ட் பொசிஷன்ல ஆக்சிஜன் இருப்பா. இங்க பாருங்க, தயமின் 2,4 டைஆக்சி 5-methyl pyrimidine. 2,4 second fourth position மறந்துடாதீங்க. 2,4 டைஆக்சி 5-methyl pyrimidine அப்படின்னு சொல்லுவோம். இங்க யுராசில் எடுத்துட்டு எல்லாம் இது தயமின் மாதிரி தான் டிமெத்திலேட்டட் தயமின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. இது எல்லாம் எங்க படிச்சது அப்படின்னா யூரிட் எவ்ரிதிங் இந்த 11th ஸ்டாண்டர்ட். உனக்கு டயக்ராம் தெரியணுங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். அப்ப நீங்க சைட்டோசன் எடுத்துட்டு எல்லாம் 2 ஆக்சி அமினோ பைரமிடைன் ஞாபகம். தயமின் எடுத்துட்டு எல்லாம் 2,4 டைஆக்சி 5-methyl pyrimidine ஞாபகம். இங்க வரப்ப யுராசில் டிமெத்திலேட்டட் பைரமிடைன், டிமெத்திலேட்டட் தயமின் அப்படின்னு ஞாபகம். இது பேஸ்ட் ஆன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா பென்டோ சுகர் சொன்னோம். இந்த பென்டோ சுகர் எடுத்துனோம்னா பென்டோ சுகர்ல 2 பேர் இருக்கா. ஒன்னுக்கு ரைபோ சுகர்னு பேரு, இன்னொன்னுக்கு டிஆக்சி ரைபோ சுகர் பேரு. இந்த பென்டோ சுகர்ல எடுத்தனா என்ன பேஸ் ஞாபகம் வச்சுக்கணும்? கேரிஸ் OH group in the first, second and third position. First, second, third positionல ஹைட்ராக்சில் குரூப் இருந்ததுன்னா அவளை நம்ம பென்டோ சுகர்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் அங்க என்ன இருக்கு? OH குரூப்பை கேரி பண்ணுவா. கேரி பண்ணினா அதை பென்டோ சுகர் சொல்றோம்.
இதுல வர சமயத்துல பாக்கிலாம் உனக்கு தெரிஞ்சது கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். இதுல ரெண்டு படிச்சோம். ஒன் இஸ் ரைபோஸ், another is deoxyribose. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கு. ஆக்சிஜன் இஸ் ஆப்சென்ட் இன் த செகண்ட் கார்பன். செகண்ட் கார்பன்ல இங்க பாருங்களேன் HOH இருக்கு, இங்க HH இருக்கு. இந்த இடத்துல என்ன இல்ல, ஆக்சிஜன் இஸ் ஆப்சென்ட். இததான் டிஆக்சிரைபோ சுகர்னு சொல்லுவோம். நம்ம படிக்கிறது டிஎன்ஏ. டிஎன்ஏல என்ன இருக்கும், டிஆக்சிரைபோ சுகர் இருக்கும். அதுவே ஆர்என்ஏவா இருந்தால் ரைபோ சுகர். கிளியர்? டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் மாடல் எடுத்துனோம்னா எப்படி இருக்குங்கிறது சிம்பிளா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று காமிச்சிடுறேன். டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் பார்க்கிறோம், இருந்தாலும் ஸ்ட்ரக்சரலி எப்படி இருக்கலாம் அதுக்காக. DNA is made up of two helices or two strands. DNA எடுத்துட்டேன்னா it is made up of two helices or two strands according to Watson and Crick. The strands are chemically composed of sugar and phosphate. Strandல எடுத்துட்டேன்னா sugar இருப்பா, phosphate இருப்பா. In between the strands, the nitrogenous bases are seen. இந்த இழைகளுக்கு இடையே நைட்ரஜன் காரங்கள் காணப்படும். Sugar and phosphate forms the backbone of DNA. டிஎன்ஏவின் முதுகெலும்பு போன்று இருப்பது சர்க்கரையும் பாஸ்பேட்டும் ஆகும். கிளியர்? சோ இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட். ரெண்டு ஸ்ட்ராண்ட் நம்ம எடுத்துட்டோம்னா இதுல சுகரும் பாஸ்பேட்டும் இருப்பா. In between the strands, the nitrogenous bases are seen. A purine base always pairs with a pyrimidine base, or a pyrimidine base always pairs with a purine base. ஒரு purine எப்பையும் pyrimidine-ஓட தான் சேரும். ஒரு pyrimidine எடுத்துட்டோம்னா எப்பையும் purine-ஓட தான் சேரும். That means adenine always pairs with thymine. Guanine always pairs with cytosine. A double bond T. G triple bond C. படிச்சது அப்படியே கொஞ்சம் ஞாபகம். Adenine always pairs with thymine with the help of two hydrogen bonds. Adenine always pairs with thymine with the help of two hydrogen bonds. Guanine always pairs with cytosine with the help of three hydrogen bonds. Adenine thymine ஓட ரெண்டு பாண்ட் மூலமா சேருவா. Guanine cytosine ஓட மூணு ஹைட்ரஜன் பாண்ட் மூலமா சேருவா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் சுகரோட சேருவா. கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லி கொடுத்தேன், N glycosidic bond, அது மூலமா இது மிங்கிள் ஆகும், ஜாயின் ஆகும். அதுக்கு நியூக்ளியோசைடு பேர். அது பாஸ்பேட்டோட சேருவா with the help of phosphodiester bond. அப்ப நியூக்ளியோடைடு வரும், ஒரு நியூக்ளியோடைடு வருவா, ரெண்டு சேர்ந்தா டைநியூக்ளியோடைடு, நிறைய நியூக்ளியோடைடு சேர்ந்தால் பாலிநியூக்ளியோடைடு. Finally, the nucleic acid is formed. இதுதான் பேஸ். இந்த டிஎன்ஏ ஓட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல தனியா டயக்ராம் வரைஞ்சு பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹியரிங்.